ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விழிகள். சமையல் கலை நிபுணரான மாதம்பட்டி ரங்கராஜன் மீது கொடுக்கப்பட்ட புகார் மீது விசாரணை பார்த்திங்கன்னா ரொம்பவே தீவிரமடைஞ்சிருக்குங்க. ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா பார்த்திங்கனாக்கா மாதம்பட்டி ரங்கராஜனை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த விசாரணை பார்த்திங்கனாக்கா ரொம்பவே தீவிரமடைஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே மேலும் பல பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சிக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி விஜய் டிவியிலேயே பார்த்தீங்கன்னாக்கா குக்கு வித் கோமாளிலேருந்து அவரை வந்து விலக்கிட்டாங்க. அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து அர்த்த ராத்திரியில் ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ரொம்பவே தப்பான மெசேஜ் அனுப்புனாங்க. அதனால் அந்த பொண்ணு வந்து குக்கு வித் கோமாளி ஷோவில் பிரச்சனை பண்ணதுனால தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த ஷோலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜாய் கிறிசல்டாக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் அவரோட கம்பெனியும் சேர்ந்து போட்ட கம்ப்ளைண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி கேஸையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கம்பேர் பண்ணி வழக்கில் வந்துட்டு பேசியிருக்காரு. அதுக்கு நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கல்யாணம் செஞ்சு ஏமாத்திட்டாங்க, என்ன திருமணம் செஞ்சு என் வயிற்றில் ஒரு குழந்தைய கொடுத்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகு கலை நிபுணரான ஜாய் கிறிசல்டா பார்த்தீங்கன்னாக்கா எம்ஆர்சி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த விசாரணை பார்த்தீங்கன்னாக்கா 20 நாளைக்கு மேலே ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா அழுதுகிட்டே பேசியிருந்திருப்பாங்க. அவங்க பேசுறதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த விசாரணை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க லைட் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷனில். அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாற்றிருக்காங்க. அங்கே மாதம்பட்டி ரங்கராஜனை பார்த்தீங்கன்னாக்கா வர 26ஆம் தேதி விசாரணைக்காக வர சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாய் கிறிசல்டாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜோட கம்பெனியுமான மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்துட்டு 2 பேரும் தனித்தனியாக வழக்கு தொடுத்திருந்தாங்க. என்னை பற்றின அவதூறான கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பரப்புறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜன் அவர்களும் அவரோட கம்பெனி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்றவரோட தனிப்பட்ட பிரச்சனையை கம்பெனியோட சேர்த்து சமூக வலைதளங்களில் பரப்புறதுனால எங்களுக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மனு மீதான விசாரணை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஜாய் கிறிசல்டா பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜை மட்டும் தனிமையாக பேசாமல் அவரோட கம்பெனியும் சேர்த்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ணாங்க. அதனால் அவங்க கம்பெனிக்கு பார்த்தோம்னாக்கா பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் வந்து சர்ச் பண்ணாலே இவங்களோட வீடியோ தான் வருது. இதனால் எங்கள் கம்பெனி ஹேஷ்டாக்கை யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுனால பல கல்யாண ஆர்டர்கள் வந்து எங்களுக்கு ரத்தாயிருக்கு. இதனால் கிட்டத்தட்ட 12 கோடி அளவுக்கு எங்களுக்கு நஷ்டமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கிறிசல்டா மீது கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை கம்பெனியோட சேர்த்து வச்சு பேசக்கூடாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஜெயம் ரவி ஆர்த்தியோட டைவர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரை பற்றியும் வந்துட்டு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. அப்படின்றதுனால அதே மாதிரி இவங்க 2 பேர் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைதளங்களில் இவங்க வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி இருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாய் கிறிசல்டா சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெயம் ரவி ஆர்த்தி கேஸை வந்துட்டு இதில் கம்பேர் பண்ணக்கூடாது. ஜெயம் ரவி ஆர்த்தியோட கேஸே வேற. இவர் வந்துட்டு ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி இப்போ வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்றது தான் பிரச்சனை. ஆர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஜெயம் ரவிக்கும் கெனிசாக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை. அவங்க வந்துட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அவங்களோட பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற. அது கூட இது வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா இதனோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. ஏற்கனவே ஜாய் கிறிசல்டா பார்த்தீங்கன்னாக்கா பணம் இருந்ததுன்னா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில் சுற்றிட்டு வராங்க. காசு இருந்ததுன்னா நான் என்ன தப்பு வேணா பண்ணுவேன், எனக்கு வந்து ஜட்ஜு தெரியும், சிஎம் தெரியும், பிஎம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள் வந்து பேசிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் பேசிட்டு இருந்தாங்க.
சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வந்துட்டு சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றாப்புல பாஞ்சிட்ருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஜாய் கிறிஸ்டல்டாவை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ராத்திரியில் வந்துட்டு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி ரொம்பவே தப்பாக அசிங்கமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. அந்த வீடியோட கிளிப்பை நான் உங்களுக்கு இப்போ போடுறேன். ஷபானாக்கு ராத்திரியில ஏதோ இவர் சரக்கு அடிச்சுட்டு குரேஷியோட சேர்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சிங்கசிங்கமா மெசேஜ் அடியே ஷபானா எல்லாம் சொல்லுவாங்க. லைக் இட்ஸ் நாட் குட். லைக் ஒரு மாதிரி உரிமை எடுத்தெல்லாம் ஹி வில் டூ. குக்கு வித் கோமாளி ஷோவில் பார்த்தீங்கன்னா ஷாபனா பங்கேற்றிருப்பாங்க. அவங்க கிட்ட ஷோவிலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உரிமை எடுத்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவில் பங்கேற்றிருந்தவங்களே சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு ராத்திரியில் குடிச்சிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை கேட்டுட்டு ரொம்பவே கோபம் அடைஞ்ச ஷோபனா பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி ஷோவில் வந்து ஒன்று இந்த ஷோவில் நான் இருக்கணும் இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தம் போட்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா குக்கு வித் கோமாளி ஷோலேருந்து மாதம்பட்டி ரங்கராஜனை வந்து விலக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஜாய் கிறிஸ்டல்டாவும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிரான பல சாட்சிகளை வந்துட்டு மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான எல்லா ப்ரூஃபுமே கொடுத்துருக்கோம். அதனால சட்டப்படி அவங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல என்னை பற்றி தப்பாக பேசுகிற எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கிளிப்பும் நான் உங்களுக்கு போடுறேன். அது நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டா அவளை என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க. நிறைய பெண்களுக்கு வந்து இதாகும்போது அவங்க ஏன் இப்போல்லாம் வெளியே வரமாட்டேங்கிறாங்க எழுதுறதும் உங்களோட இதுக்காக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எழுதுறதும் இதெல்லாம் வந்து இதாக இருக்குது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னை பற்றி தப்பாக எழுதுகிற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்கிறேன், குழந்தையோட சாபம் சும்மா விடாது. அவங்க நான் மாசமாக இருக்கும்பொழுது என்னை பற்றி இப்படி கண்ணா பின்னான்னு எழுதுறது வந்துட்டு என் குழந்தையோட சாபம் உங்களை சும்மா விடாது. இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி தப்பான விஷயங்களை எதுவும் எழுதாதீங்க, என்ன விஷயம் நடந்ததோ அதை பற்றி மட்டும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 8 மாதம் நிறமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வந்து அலைக்கழிக்கிறது இப்போ அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ அவங்க குழந்தைக்கு ரொம்பவே கெட்டதுங்க. அதனால் அவங்க குழந்தை பிறக்கிற வரைக்குமாச்சும் இந்த கேஸை கொஞ்சம் அமைதியாக எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பேச்சு திறமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுங்க. ஏன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சமையல் ஆர்டர் வாங்கணும் அப்படின்றதுனாலுமே எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் இவர் ஒரு சிஎம் பிஎம் அப்படி பெரிய பெரிய செலிப்ரிட்டி கிட்ட வந்து ஒரு விஷயத்த பேசி புரிய வச்சு அவர்கிட்ட ஆர்டர் வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளோ பேச்சு திறமை தேவைப்படும்னு பாருங்கள். அந்த பேச்சு திறமையை பார்த்தீங்கன்னா அவர் தொழிலுக்கு மட்டும் யூஸ் பண்ணலைங்க, அவரோட பர்சனல் விஷயத்துக்கும் நான் இந்த மாதிரி பேசி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுத்துட்டாரு அப்படின்ற பெரிய குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா அவர் மேலே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.